சொல்லு. பாருங்கண்ணே அவனை. தப்பா இருக்கு. அங்க போனையும் காணும், இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல தம்பி, கார்ல ரேடியேட்டர்ல வாட்டர் கம்மியா இருக்கு, அதான் கூலண்ட் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். நான் காரை கேட்கல, உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலையே. ஜோதி, எனக்கு ஏதாவது ஆச்சா? நல்லா தானே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. இப்ப நீங்க கொஞ்சம் கருத்து இருக்கீங்கல்ல, அத பத்தி தான் கேக்குறாப்ல. அதுவா? ஜோதி, நாளை காலைல ஞாபகப்படுத்து, வீட்டு படத்துக்கு போய் ப்ளீச்சிங் பண்ணிட்டு வந்துருவோம். ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. வேணாம், என்னை கோவப்படுத்தாதீங்க. வழக்கத்துக்கு மாற உங்க பார்வையும் பேச்சும் திமிரும் தனவட்டமா இருக்க, அதை கேட்கறேன். அதை கேட்டே தம்பி. இந்த டைனோசர் குமார் எப்பவுமே இப்படிதான். என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? என்னையும் அப்பாவையும் பார்த்தா அள்ளு விட்டுட்டு இருந்த, இப்ப திமிரா பாக்குறான்னா ஏதோ இடிக்குதே, சரியில்லையே. அண்ணே இடிக்குதானே, கொஞ்சம் தள்ளி தானே. பரவாயில்ல ஜோதி, உனக்கு கூட காமெடி டைமிங்ல வருது. என்ன குமார், என்கிட்ட விளையாடுறியா? அண்ணே, யார பாத்திர பேர் சொல்லி கூப்பிடுற? ஓ வயசு என்ன, ஏன் வயசு என்ன? பிச்சு கூட மிச்சு ஜாக்கிரதை. அண்ணே நீங்க என்னண்ணே சின்ன பையன்ட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? டைனோசர் குமார்னா ஒரு கெத்து தேவையில்ல, இவன் கூட போய் பேசிட்டு இருக்கீங்களே. டேய் தம்பி போடா, போய் வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா வர சொல்லு. போடா, சின்ன பசங்க சண்டை போட மாட்டான். போடா. டேய் என்னடா மறைக்கிற? போய் பொழப்பு ஏதாவது வருதா பாரு. உங்க அப்பா என்ன மனசுல பெரிய ராஜதந்திரி நினைச்சிட்டு இருக்கானா? டேய் நாங்க பரம்பரையாவே பாலிடிக்ஸ் பண்ணுவோம்டா. எங்க முன்னாடி எங்களே போட்டு பாக்குறியா? பாரு, கோர்ட்ல நீங்க ஜாமீன் வாங்கிட்டேன்னு நினைக்கிறீங்க அதானே? விடமாட்டேன் தம்பி. எங்க கட்சி மகளிர் அணி மூலமா தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். மகனே, ஜென்மத்துக்கு நீங்க ஜாமீன்ல வெளியே வர முடியாது. கவிதாவை நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு உங்களை ஒத்துக்க வச்சு, உங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளி, பேப்பர் மீடியான்னு உங்களை நாரடிக்க வச்சு, ஏண்டா பிறந்தன்னு உங்களை வருத்தப்பட வைக்கல. நான் டைனோசர் குமாரே இல்ல. போன்னு சொல்றல, போ. அண்ணே என்னடா சின்ன பையன்ட்ட போய் பேசிட்டு போடா. டேய் போடா, ஏம்பா சீக்கிரம் ஊத்துப்பா. சரிண்ணே. டேய் போடா. அண்ணே வாங்கண்ணே, இவெல்லாம் ஒரு ஆளு, இவங்கிட்ட போய் நீங்க பேசிட்டு. எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. வாமா. வாங்க பாத்து வாங்க. அம்மா அம்மா என்ன நீ ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வர சொன்னா என்ன காலிங் பெல் அடிச்சு பார்த்தேம்மா, நிம்மி அம்மா கதவு திறக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னது? அவ வேற. பாத்து வா. நிம்மி 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 கதவு தர. நிம்மி கதவை தரமா. நிம்மி
அக்னி பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கோ. நிம்மி கதவு தர. நிம்மி கதவு தரமா. நிம்மி நீங்க பண்ணுங்க. கதவு தரங்க மாப்ள. மாப்ள கதவு தரங்க மாப்ள. நிம்மி கதவு தர. எவ்வளவு நேரடி நாங்க வெளியில நிக்கிறது. கதவு தர நிம்மி. மாப்ள மாப்ள நீங்களாவது கதவு தரங்க. மாப்ள என்னாச்சு அத்தை? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அது ஏமா கேக்குற? நிம்மி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. யாரு? நம்ம நிம்மியா? ஆமா அண்ணி. அம்மா நான் வர்றது அவளுக்கு பிடிக்கல தானே, விட்டுருங்க. நான் எங்க வீட்டுக்கே போய் எதுக்கு எனக்கு வளகாப்பு நடத்தி கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் பண்றீங்க? ஐயோ நீ வேற என்ன போட்டு படுத்தாதம்மா. அவதான் இப்படி பண்றான்னா நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. என்னது இது? எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. வாசல்ல நிக்க வச்சு இவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டு இருக்கீங்க. உள்ள தாப்பா போட்டு கதவு திறக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள? நான் கிளம்புறோம். மாப்ள நட்ராஜ், என்ன நீ? நிம்மிதான் அப்படி நடந்துக்கிறானா நாமளும் அப்படி நடந்துக்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி இருந்தாலும் கதவு திறந்து தானே ஆகணும். எவ்வளவு நேரம் அண்ணி பொறுமையா இருக்கிறது? அதுக்காக நீ திரும்பி அங்க வீட்டுக்கே போயிடுவியா? கொஞ்சம் பொறுமா. எப்படி இருந்தாலும் அவங்க கதவு திறந்து தானே ஆகணும். நம்ம அதுக்கப்புறம் பேசிக்குவோம். நிம்மி கதவு தர நிம்மி. நிம்மி மாப்ள. ஷோ மாப்ள மாப்ள இப்ப கதவு திறக்க போறீங்களா இல்லையா? நிம்மி என்னடி பண்ணிட்டு இருக்க? சாமி, கதவு திறக்கலாமா? திறக்கலாம். சரி, எனக்கு கதவு திறங்க. எவ்வளவு நேரடி வெளியில நிக்கிறது? மாப்ள கதவு திறக்க போறீங்களா இல்லையா? நிம்மி என்ன பண்றீங்க? என்ன கதவு இவ்வளவு நேரம் தட்டுற திறக்கவே மாட்டீங்களா? இல்லைங்க அத்தை, பூஜை நடக்கும்போது பாலி கதவு திறக்காத நிம்மி சொன்னா. அதுக்காக வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சிட்டு இருக்க முடியுமா? வைத்த பிள்ளை தச்சு எவ்வளவு நேரம் வெளியில நிக்கிறது? அவளோட சேர்ந்துட்டு நீங்களும் ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க? சாரிங்க அத்தை, சாரி. மீனா அம்மா நீ போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இந்த சூர்யா நீ கதவு தேத்து. கொடுங்க அத்தை. உள்ள போங்க. இதை வச்சுக்க. சரிங்க அத்தை. வா திவ்யா. போதும், முதல்ல எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்? எதுக்காக நிறுத்தணும்? என்னால இந்த புகை மூட்டத்தை தாங்க முடியல. திவ்யா எப்படி தாங்கிப்பா? தாங்கிக்க முடியலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நடந்துகிட்டு இருக்கிற பூஜைய பாதியில நிறுத்த முடியுமா? என்ன நிம்மி ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இன்னைக்கு இது ரொம்ப அவசியமா? அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்கு கோவப்படுறீங்க? திவ்யா திவ்யா என்னம்மா என்னாச்சு? சரி வாங்க எல்லாரும் மேல ரூம்ல போய் இருப்போம்.
பாத்து. மெதுவா. வாம்மா, வா. உட்காரும்மா. மெதுவாம்மா. மதி, சூர்யா, நீங்களும் உட்காருங்க. என்னாச்சு அண்ணி? நிம்மி அண்ணி ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அவ ஏன் தான் அப்படி பண்றான்னு தெரியல. நல்லா தான் இருந்தா. அவளுக்கு இப்ப நானா ஆகாதுன்னு நினைக்கிறான். பாருங்க, இப்ப நான் வளகாப்பு பண்ணிட்டு வர்றது கூட அவளுக்கு பிடிக்கல. இந்த சொத்து வேண்டாம், எதுவும் வேண்டான்னு நாங்க எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிட்டோம். இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறதுலயே குறியா இருக்கா. அவளை எப்படி சரி பண்றதுன்னே தெரியல. எங்க பாரு திவ்யா, தயவு செஞ்சு நிம்மிய தப்பு சொல்லாத. அவ இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க. அவளுக்கு குழந்தைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இங்க இருக்கிற சொத்து விஷயம் அவளுக்கு பெருசாவே தோணாது. நாம தான் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு போகணும். அத்தை, நீங்க இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நிம்மி எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, நீங்க கண்டுக்காம விட்டுருங்க. அதான் உங்க உடம்புக்கு நல்லது. தேவையில்லாம சண்டை போட்டு அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம். சரிங்களா அத்தை? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்கம்மா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். இல்லத்த, கதிர் அழுவான். ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னொரு நாள் வரும். கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. வரேன் நீ போயிட்டு உடம்பு பாத்துக்கோங்க. வரோம் வாங்க, திவ்யா. வரேன் அத்தை. வாம்மா. பாத்துக்கோங்க. மதி, ஒரு நிமிஷம் இரு. அத்தை இதோ வந்துடுறேன் அத்தை. மதி, என்ன நட்ராஜ்? இல்ல நானும் உங்க கூட கிளம்பி வந்துடுறேன். ஏய், நீ இருந்துட்டு சாயந்தரமா வா. என்ன மதி சொல்ற? ஏய், சொன்னா கேட்க மாட்டியா? மதி, நான் இங்க இருக்கிறது சரியா வராது. டேய், அறிவில்லையா உனக்கு? இவ்வளவு நாள் கூட இருந்தவள சட்டுன்னு விட்டுட்டு வந்தா எப்படி? என்ன சூர்யாது, 20 வருஷமா அவங்க அம்மா கூட தானே இருந்தா, இப்ப மட்டும் என்ன புதுசா? டேய், நிம்மி வேற சண்டை போட்டுட்டு இருக்காடா. இந்த நேரத்துல நீயும் வந்துட்டேனா ஏதோ வருத்தப்பட்டுட்டு தான் போறேன்னு அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. சாயந்தரம் வரைக்கும் தானே, சும்மா திவ்யா கூட இருந்து பேசிட்டு வா, சரியா? ஆமா நட்ராஜ், நீ மதி சொல்ற மாதிரி கேளு. நீ இருந்துட்டு சாயந்தரம் தான் வாயேன். சரி, நீங்க போங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம்ல. வரேன் நட்ராஜ். சரிடா, வா மதி. வரோம். ஏங்க, எதுக்குங்க இப்படி நடக்க வச்சு கூட்டு போறீங்க? அந்த மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல. வண்டியில பெட்ரோல் இல்ல, மெக்கானிக் பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போட்டு வந்துருவான். பக்கத்துல தானே போறோம், நடந்து போலாம். என்னங்க இப்படி பண்றீங்க? எனக்கு வேற கால் வலி, இப்ப போய் நடக்க வச்சு கூட்டிட்டு போறீங்க. இதுக்குதான் நடந்து வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க, கண்டவ மூஞ்சையும் பாக்குற மாதிரி ஆயிப்போச்சு. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் ஏன் அதை பாக்குறேன்? பேசாம வா. ஏய், நில்லு. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புத்தின்றதே வராதா? ஏன் இப்படி பண்றீங்க? இத பாரு, ரோட்ல நின்னு சண்டை போடுறது உன் குடும்பத்துக்கு வேணா சரியா இருக்கலாம், ஆனா என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீங்க வாங்க போலாம். ஏய், நில்லுடி. என்ன சொன்ன? கௌரவமா? உன் குடும்பத்துக்கு அதெல்லாம் இருக்கா? ஏய், மரியாதை கெட்றோ. நானே கடுப்புல இருக்கேன், பேசாம போயிடு. ச்சீ, வசந்த். வாய மூடு. கடுப்புல இருக்கியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொலைய யார்கிட்டடி உன் வேலையை கட்டுற?
என் வீட்ல ஒரு விசேஷம்னா இத்தனை நாள புருஷனை பொண்டாட்டியும் ஆள் மாத்தி ஆள் வந்து ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுவீங்க. இப்போ அத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிட்டீங்களா? எங்க வீட்டு வளகாப்புக்கு வந்து உங்க பையன் தகராறு பண்றான். நான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா போதும், என் புள்ள உங்க பையனை உண்டுல நாக்கிருப்பான். போடா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். இங்க பார், இதான் கடைசி. இதுக்கப்புறம் இந்த சுந்தரி பொறுத்து போக மாட்டா. பாவ புண்ணியத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நானும் உங்களை மாதிரி இறங்கிடுவேன். இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னைக்குமே ஏன் புள்ள ஓம் புள்ளன்னு 2 குடும்பத்து பிள்ளைகளையும் நான் பிரிச்சு பார்த்தது கிடையாது. ஆனா இப்போ என் புள்ள எனக்கு உங்க பிள்ளை ஆகாது, உங்க பிள்ளை எனக்கு என் பிள்ளை ஆகாது. என் பிள்ளையோட காலை கழுவி குடிச்சா கூட உன் பிள்ளைக்கு புத்தி வராது. நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் நானும் என் பிள்ளைங்களும் இன்னைக்கும் நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கை பூராவே தப்பு தப்பா யோசிச்சு நீங்க எங்க நிக்கிறீங்க தெரியுமா? எத்தனை முறை சொல்லிருப்பேன், படிச்சு படிச்சு சொன்னேன், பாவம் பண்ணாதீங்க பாவம் பண்ணாதீங்க. நீங்க பண்ண பாவம் உங்க பிள்ளைங்க தலைமையில தான் வந்து விழுன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களா? என்னாச்சு இப்போ? உங்க மக ஜெயிலுக்கு போக போறா, நீங்க உங்க சொத்தை எல்லாம் இழக்கத்தான் போறீங்க. பூச்சாண்டி காமிக்கிறீங்களா? யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கோர்ட்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்துடும் நினைக்கிறீங்களா? சத்தியமா வராது. சொத்துல ஒரு சல்லி பைசா உங்களுக்கு கிடைக்காது. ஓட்டாண்டியா அலைய போறீங்க. பேச்ச நிறுத்து. யாருக்கு வேணும் உன் காசு? உன் காசை வச்சுதான் இத்தனை நாளா என் பிள்ளைங்களை வளர்த்த நினைச்சியா? பெத்த தாய் மாதிரி இருந்த அண்ணிய மனசாட்சி இல்லாம காசுக்காக வீட்டை விட்டு துரத்துல துரோகி தானே நீ? எல்லாத்தையும் மன்னிச்சு மன்னிச்சு போனா போகுதுன்னு விட்டுட்டு இருந்தா உன் வெறித்தனத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கிறியா நீ? இத்தனை நாளா என்னை என்ன வேணாலும் குறை சொல்லுங்க, என்னை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுக்கு? என் பிள்ளைங்களும் உங்க பிள்ளைங்களும் நம்ம காலத்துக்கு அப்புறமாவது ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தானே. இல்ல, எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. உன் மக ஒன்ன மாதிரிதான். அவன் காலத்துக்கும் என் பிள்ளைங்களோட வம்புக்கு நிக்கத்தான் போறான். அத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாளா நான் எதுவும் பேசாம இருந்தேன். இப்போ சொல்றேன் கேட்டுக்க. உன் மக ஜெயிலுக்கு போறது சத்தியம். பார், இதான் உனக்கு கடைசி. நீ உன் பொண்டாட்டியும் இந்த நிமிஷமாவது திருந்துங்க. திருந்தி கோயிலா போய் உங்க புண்ணியத்தை தேடிக்கங்க. செஞ்ச பாவம் கொஞ்சமாவது கழிதான்னு பாப்போம். இல்ல நாங்க திருந்தவே மாட்டோம், இப்படித்தான் இருப்போம் சொன்னீங்கன்னா உங்க நிலைமையை என் வாயால சொல்ல முடியாது. எனக்கும் என் பொண்ணுக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைச்ச ஒருத்தி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியுமா? அந்த பாஞ்சாலிதான் ஒரு கால் இல்லாம கோவில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கா.